வணக்கம். இது நம் கதைகள். பெண் குழந்தை வேணும்னு கடவுள்கிட்ட வரம் கேட்க போன ஒருத்தன், கடவுள் அவன்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி அவன் வாழ்க்கையே புரட்டி போயிடுச்சு. அது என்ன கேள்வின்னு தெரியணுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அருள் ஒரு கணக்கு பிள்ளையை போல தன் வாழ்க்கையை நடத்தினான். அவன் ஒரு நோட்டில் தன் தாயின் மரகதத்திற்காக செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியையும் குறித்து வைத்தான். மருந்து வாங்க 200 ரூபாய், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல 2 மணி நேரம் என அவன் வரவு செலவு கணக்கு பார்த்தான். அவனுக்கு அன்பு என்பது ஒரு சுமையாக, கடனாகவே தெரிந்தது. ஒரு மாலை நேரத்தில் உடல் நலிவுற்றிருந்த மரகதம் மெதுவாக அருளை அழைத்தார். அருள், முதுகில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுகிறையா? வலி உயிர் போகிறது என்று கெஞ்சினார். அருள் தனது கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு சலிப்புடன், அம்மா, இப்போதுதான் உங்களுக்கு உணவு கொடுத்தேன். அடுத்த 10 நிமிடங்களில் எனக்கு ஒரு முக்கியமான அலுவலக வேலை இருக்கிறது என்றான். அருளின் மனைவி மாயா இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாள். அருள் ஒரு நாள் அவளை கோவிலுக்கு அழைத்து சென்றான். அங்குள்ள கருவறையின் முன் நின்று கண்களை மூடி மனமுருகி வேண்டினான். இறைவா, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும். என் வீட்டிற்கு ஒரு தேவதை வர வேண்டும். அவளை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வேன் என்று வேண்டினான். அன்று இரவு அருளின் கனவில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றியது. அந்த ஒளியில் இருந்து ஈசன் என்னும் பெயருடைய ஒரு உருவம் வெளிப்பட்டது. அவர் ஒரு ஞானியை போல தோற்றமளித்தார். அருள் வியப்புடன் அவரை பார்த்தான். ஈசன் அவனிடம், அருள், உனக்கு ஏன் பெண் குழந்தை வேண்டும் என்று இவ்வளவு ஆசையாக கேட்கிறாய் என்று வினவினார். அருள் உற்சாகமாக பதில் சொன்னான். சுவாமி, பெண் குழந்தை என்றால் பேரன்பு. அவள் என் வீட்டை அழகாக்குவாள். அவளுக்கு நான் உலகிலேயே மிகச் சரியாக இருக்கிறேன். சிறந்த ஆடைகளை வாங்கி தருவேன். அவளை ஒரு இளவரசி போல வளர்ப்பேன். அவளது மழலை சிரிப்பில் என் கவலைகள் எல்லாம் பறந்து போகும் என்றான். ஈசன் மென்மையாக சிரித்தார். அவர் கைகளில் ஒரு ஒளிமயமான புத்தகம் தோன்றியது. அருள், இது உன் வாழ்க்கையின் கணக்கு புத்தகம். இதில் நீ உன் தாய்க்கு செய்த உதவிகளை நேர கணக்கிலும் பணக்கணக்கிலும் துல்லியமாக எழுதி வைத்திருக்கிறாய் அல்லவா என்று கேட்டார். அருள் திடுக்கிட்டு போனான். ஈசன் தன் குரலை உயர்த்தினார். பெண்கள் என்பது அன்பின் வடிவம் என்று சொல்கிறேன். உன் தாயும் ஒரு பெண்தான். அவளை படைத்ததும் நானே. அவளுக்கு நீ தரும் அரவணைப்பில் கூட கணக்கு பார்க்கிறாய். உனக்காக தன் வாழ்நாளையே செலவிட்டவளிடம் நீ செலவிடும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பாரமாக நினைக்கிறாய் என்றார். அப்போது ஈசன் ஒரு காட்சியை காட்டினார். மரகதம் ஒரு இருண்ட அறையில் தனியாக அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார். அவளும் ஒரு காலத்தில் ஒரு தந்தையின் இளவரசியாகத்தான் இருந்தாள். அன்று அவளது தந்தை அவளிடம் கணக்கு பார்க்கவில்லை. கணக்கு தாளாக மாறி போனது ஏன் என்று ஈசனிடம் கேட்டார். அருள் மண்டியிட்டு அழத் தொடங்கினான். சுவாமி, நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். நான் அன்பை கொடுக்காமல் அன்பை பெற மட்டுமே விரும்பினேன். என் தாயிடம் காட்டியது வெறும் இயந்திரத்தனமான கடமை மட்டுமே. அதில் காதல் இல்லை என்பதை இப்பொழுது உணர்கிறேன் என்று கதறினான். ஈசன் மறைந்து போகும் முன் ஒரு இறுதி வார்த்தையை சொன்னார். உன் தாயிடம் நீ ஒரு நல்ல மகனாக மாறாதவரை உனக்கு மகளாக வரப்போகும் பெண்ணுக்கு நீ எப்படி தந்தையாவாய்? பெண்ணை போற்ற தெரியாதவனுக்கு பெண் குழந்தை எதற்கு? முதலில் உன் தாயை ஒரு பெண்ணாக, ஒரு மனுஷியாக நேசி என்றார். கனவு கலைந்தது. அருள் திடுக்கிட்டு எழுந்தான். அது விடியற்காலை நேரம். அவன் நேராக தன் தாயின் அறைக்கு ஓடிச் சென்றான். அங்கு மரகதம் குளிர் நடுக்கத்தில் சுருண்டு படுத்திருந்தார். அருள் மெதுவாக ஒரு போர்வையை எடுத்து அவருக்கு போற்றி அவர் பாதங்களை தொட்டு வணங்கினான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அன்றிலிருந்து அருளின் அந்த கணக்கு நோட்டு எரிக்கப்பட்டது. அவன் தன் தாயுடன் நேரம் செலவிடுவதை கடமையாக நினைக்காமல் வரமாக கருதி சில மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இப்பொழுது அவன் தன் தாயையும் மகளையும் இரு கண்களாக கருதி பாரபட்சம் இல்லாமல் நேசித்தான். அன்பிற்கு கணக்கு கிடையாது என்பதை அவன் உணர்ந்தான். அருள் கேட்ட வரத்திற்கு கடவுள் கொடுத்த சாட்டையடி பதில். சரியா? சரின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நம் கதைகளோடு.